ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து அவனோட நேம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுலேயும் என் பையன் பேர் வந்து ரொம்ப பெருசு, தோர் முகிலவர்மன். அதை எழுதி அவன் பழகணும் போகிறக்குள்ள. சரி எழுதுன்னு சொல்லி கொடுத்தா அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். சீரியல் பாக்ஸ் எடுத்து தலையில் மாட்டிட்டு சுற்றிட்டுருக்கான். எழுதவே மாட்டேன்றான். இன்னும் 1 வீக் தான் இருக்குது ஸ்கூலுக்கு. சார் வந்துட்டு விளையாண்டுட்ருக்காரு. சார் வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டு கொடுத்தா தான் நான் எழுதுவேன் அப்படின்றாரு. கொஞ்சம் அவரை பிரைப் பண்ணால் தான் வந்துட்டு இனி எழுதுவான். அதனால் இப்போ நான் வந்து அவனுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டு கொடுக்குறக்கு வந்துட்டேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 5 ப்ரெட்டுக்கு நான் இப்போ செய்கிற குவான்டிட்டியில் என்னால் போட முடியும். ஸோ அந்த 5 ப்ரெட்டுக்கு நான் வந்து இவ்வளோ போடுறேன். உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போது 2 முட்டை வந்து நான் போட்டிருக்கேன். நல்லா பீட் பண்ணிடணும். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்கு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பால் வந்து சேர்க்கணும். இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த ரா மில்க் கிடைக்காது, கேண்டு மில்க்கு. ஸோ நான் அப்படியே வந்துட்டு இப்போ வந்து ஒரு 1/4 கப் மில்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம ஊரில் இப்போ இந்தியாவில் வந்துட்டு ரா மில்க் கிடைக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இப்போ வந்து ப்ரௌன் சுகர், இது வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா இதை வந்து செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே தான் வந்து நாங்கள் சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். சிலர் வந்து இதில் பவுடர்ட் சுகர் இல்லாட்டி வந்துட்டு மேப்பிள் சிரப்பெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுகர் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து வெண்ணிலா எசன்ஸு. இது வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்னமன் பவுடர், பட்டைத்தூள் இருக்குல்லங்களா, அது வந்து கொஞ்சம் போட்டால் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு வந்துட்டு மெயின் இந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பட்டையோட தூள் தான். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தா அவ்வளோதாங்க. இது வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் காலையில் மார்னிங்கில் ஸ்கூல் இப்போ பேக் டு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்கல்ல, சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிட வச்சு அனுப்பணும் அப்படின்னா நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இதாக தான் இருக்கும் காலையில். இல்லாட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நான் வச்சு விடுவேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ப்ரெட்டை டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரயோக்கி ப்ரெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம டிப் பண்ணி போடுறப்ப வந்து அந்த ஒரு மாதிரி கொலன்லாம் போகாது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வீட் ப்ரெட்டு, ஹோல் கிரெயின்ஸ், மல்டி கிரெயின்ஸ், அந்த மாதிரி ப்ரெட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு மெயினாக இந்த பிரயோக்கி ப்ரெட்டில் செய்யும்போது டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போது பட்டர் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ப்ரெட்டாக டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒவ்வொரு ப்ரெட்டு போடும்போதும் அதை நல்லா மறுபடியும் கலக்கி விட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். அந்த எக்கு ஸ்மெல் வந்துடும் அப்படின்லாம் வந்துட்டு நினைக்காதீங்க. சுத்தமாக அதெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா வந்து அந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் அந்த பட்டை தூளும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு தாராளமாக கொடுத்து விடலாம். இப்போ எல்லா ப்ரெட்டையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி. எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா செஞ்சு கொடுக்கறதுக்கும் இது வந்து பெஸ்ட்டு ஸ்நாக் ஆப்ஷன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே? இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபீஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இனிமேல் ஒன்று நெக்ஸ்ட் வீடியோஸில். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா பபாய். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.